ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, சமாதானமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 24, 25 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நம்ம ஜெபம் பண்ணும்போது சில வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். கடமைக்காக ஜெபம் பண்ணிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இது வேணும் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கும் என்று சொல்லி நாம் தெரிந்திருக்கணும். விசுவாசிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதற்கு ஒரு கண்டிஷனே அடுத்த வசனத்தில் அவர் கொடுக்குறார். என்னன்னு கேட்டால், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்த ஆண்டவர் இது எனக்கு தேவை, இதெல்லாம் தேவைன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ ஒருத்தர் மேலே குறை வச்சுக்கிட்டு ஒருத்தரை மன்னிக்காமல் நாம் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருடைய வசனத்திற்கு, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பு என்கிற காரியத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் நமக்கு விரோதமாக என்ன செய்திருந்தாலும் இயேசுநாதர் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தது மாத்திரமல்ல, அவர்களை உடனே மன்னித்தார். ஆகினால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனத்தில் சொல்லியிருக்கு, இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்தில் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று கேட்டால், நீங்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகாமல் இருக்க. அப்படியானால் நாம் ஜெபிக்கிறதான ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். யார் பேர்லையாலும் நமக்கு குறை உண்டானால் அவர்களுடைய குறைகளை மன்னிக்கும்படி, அந்த தப்பிதங்களை நாம் மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க தெரியுமா? நாம் ஒருவருடைய தவறுகளை மன்னிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ நம்ம ஒரு குறையை ஒருத்தருக்கு மன்னிக்கும் போது பரலோகத்தின் பிதா நம்முடைய குறையை நமக்கு மன்னிப்பார். அப்போ நாமும் மன்னிப்பு பெற்றவர்களாக இருப்போம், மற்றவர்களுக்கு மன்னிப்பையும் கொடுத்து விடுவோம். விடுதலையோடு கூட நாம் ஜெபிப்போம். அந்த விடுதலையோடு உள்ள ஜெபத்தினாலே தேவன் நாம் கேட்டதை நமக்கு தரவும் செய்வார். ஜெபத்தினாலே நிறைய காரியங்களை நாம் சாதித்திருக்கிறோம். ஜெபத்தில் கேட்டவைகளை பெற்றிருக்கிறோம். அதை அனுபவபூர்வமாய் நாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த நாளிலே திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று நான் சொல்லலை, சீஷர்கள் சொல்லலை, இயேசுநாதர் சொன்னார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது மறந்து விடாதீர்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாள் காலையில் ஜெபத்தை குறித்த வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னீர், அதற்காக நன்றி. நாங்கள் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தையும், யாரையெல்லாம் மன்னிக்கணுமோ அவர்களெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த தாராள மனப்பான்மையும் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இந்த நாள் முழுதும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸோ இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபம் என்னன்னு கேட்டால், நான் என்னத்தை கேட்டேனோ அதை பெற்றுக்கொள்வேன். இந்த நாளிலும் காலை 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் உண்டு. கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். God bless you abundantly and abundantly. Amen.